வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகரன். சிகிச்சைக்கு சென்றவர்களுக்கு நேர்ந்த அவலம். கொழும்பு மகரகம வைத்தியசாலையில் சிறப்பு வைத்திய நிபுணர்களால் முதல்கட்ட புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நோயாளிகள் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருக்க முடியாமையினாலும் பொருளாதார இயலாமையாலும் தமது சொந்த விருப்பில் அவர்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை அரச வைத்தியசாலைகளில் தமது புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை தொடரச் சென்றபோது அங்கு கடமையாற்றும் பெண் புற்றுநோய் சிறப்பு வைத்தியர்களால் அடாத்தாக தயவு தாட்சணியமின்றி சிகிச்சை மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்டணங்கள் தொடர்பில் வெளியான தகவல். எரிபொருள் விலை குறைப்புக்கு அமைய பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைக்க முடியாது என பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். புதிய விமான சேவை. சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையான இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் தினம்தோறும் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான விமான சேவை நடத்த உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிலையத்தில் பாரிய மோசடி. கற்பிட்டி பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பெட்ரோல் விநியோக தாங்கி 3 நாட்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலுடன் மண்ணெண்ணெய் கலக்கப்பட்டதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடமேற்கு மாகாண செயற்பாட்டு முகாமையாளர் SP ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். சிகரெட்டுகள் அழிப்பு. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 3 மில்லியன் சிகரெட்டுகளை அழிக்க இலங்கை சுங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை புகையில நிறுவனத்தினால் சுங்க திணைக்களத்தின் மேற்பார்வையில் இந்த சிகரெட்டுகள் அழிக்கப்பட உள்ளதுடன் இதன் பெறுமதி 75 மில்லியன் ரூபாவாகும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளில் பிரபல வர்த்தக நாமங்கள் உள்ளடங்குவதாகவும் மோசடி செய்ய முயற்சித்த மொத்த வரி தொகை 480 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் எனவும் சுங்க அதிகார சபை தெரிவித்துள்ளது. மக்கள் விசனம். நுவரேலியா பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் பிறப்பு சான்றிதழ் பத்திரம் பெறுவதற்காக செல்லும் பொதுமக்களுக்கு இறப்பு சான்றிதழ் பெறும் பத்திரத்தை வழங்குவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையானது 1 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெள்ளிப்பதக்கம். சமீபத்தில் ஸ்வீடனில் நடைபெற்ற உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் சஜித்ரா கர்ணி ஜெயகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 40 தொடக்கம் 44 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் அவர் இந்த திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். மாஸ்டர்ஸ் போட்டி கடந்த ஆகஸ்ட் 13 முதல் 25 வரை நடைபெற்றது. இதில் 119 நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அந்த போட்டியில் இலங்கையிலிருந்து 16 பேர் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தகமானி அறிவித்தல் வெளியீடு. 2025 ஆண்டுக்கான அரச மற்றும் வங்கி விடுமுறை நாட்களை குறிப்பிட்டு விசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1971 ஆண்டு 29 இலக்க விடுமுறை சட்டத்தின் 4வது சரத்தின்படி இந்த விசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.